வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தல் லட்சணையை பிரம்மாண்டமாக வரைந்த மாணவிகளுக்கு கலாம் உலக சாதனை சான்றிதழ். முதல்வர் சபாநாயகர் பாராட்டி வாழ்த்து. புதுவையிலிருந்து சென்னைக்கு மது கடத்த முயன்ற காரை மடக்கி பிடித்த போலீசார். 30 அட்டை பெட்டிகளில் 1440 மது பாட்டில்கள் பறிமுதல். போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த கும்பல் மீது நடவடிக்கை. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார். இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலின் பொழுது மக்களிடையே வாக்களிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் லட்சணையை பிரம்மாண்டமாக வரைந்தும் அதில் கீரை உள்ளிட்டவற்றை வளர்த்தும் செயல்பட்ட புதுச்சேரி மாணவிகளுக்கு கலாம் உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து இவ்விரண்டு மாணவிகளையும் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் நேரில் அழைத்து பாராட்டினர். இந்திய தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் திட்டத்தில் வாக்களிப்பது குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தேர்தல் துறையால் நடத்தப்பட்டது. அதன்படி புதுச்சேரி பசுமை தேர்தல் லட்சணையை பெரிய வடிவில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகம்பாக்கத்தில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி துவங்கி 16ஆம் தேதி வரை நடைபெற்றது. மக்கள் அதை பார்வையிட்டு பாராட்டினர். லட்சணை வரைபடமானது 240 அடி நீளம், 136 அடி அகலத்தில் 32,640 சதுர அடியில் வரையப்பட்டது. வரைபடத்தில் 10 கிலோ அரைக்கீரை, சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது. அதில் தண்ணீர் தெளிக்கப்பட்டதால் விதைகள் செடிகளாக்கின. மேலும் 750 கிலோ கோலமாவு கொண்டும் தேர்தல் மாதிரி லட்சணை வரைபடம் நிறைவடைந்துள்ளது. வரைபடத்தினை கிறிஸ்டின்பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் செய்திருந்தனர். அவர்களின் வரைபடத்தினை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் உலக சாதனைக்கான சான்றிதழ்களை வழங்கியுள்ளது. இதையடுத்து இரு மாணவிகளையும் புதுவை முதல்வர் ரங்கசாமி பேரவை விழாக்க முதல்வர் அறைக்கு அழைத்து நேரில் பாராட்டினார். அப்பொழுது பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்டோரும் பாராட்டு தெரிவித்தனர். புதுவையிலிருந்து சென்னைக்கு மது பாட்டில் கடத்தி சென்ற காரை போலீசார் கிழக்கு கடற்கரை சாலையில் விரட்டி சென்று மரக்காணம் அருகே மடக்கி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியிலிருந்து சென்னை ஆலந்தூருக்கு ஒரு கும்பல் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காரில் மொத்தமாக மது பாட்டில் கடத்தப்பட்டு வருவது குறித்து குற்றங்கள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜெரால்ட் ராபின்சனுக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக மது பாட்டில் கடத்தும் கும்பலை பொறி வைத்து பிடிப்பதற்காக போலீசார் திட்டம் போட்டனர். அவர்கள் விரித்த வலைகள் நேற்றிரவு புதுவையிலிருந்து மது பாட்டில் கடத்தி சென்ற நபரை அடையாளம் கண்டனர். புதுவையிலிருந்து மரக்காணம் வழியாக கிழக்கு கடற்கரை சாலையில் சென்ற காரை போலீசார் பின்தொடர்ந்து அமைத்ததை டோல்கேட்டில் சுற்றி வளைத்தனர். அப்பொழுது காரிலிருந்து 30 அட்டை பெட்டிகளில் 1440 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். காரை ஓட்டி சென்றவரிடம் நடத்திய விசாரணைகள் கடலூர் மாவட்டம் துக்கனாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பிரதாப் என்பது தெரியவந்தது. அவர் கடத்தி சென்ற மது பாட்டில்களின் மதிப்பு சுமார் 1.5 லட்சம் ஆகும். அவர் ஓட்டி சென்ற காரின் மதிப்பு சுமார் 5 லட்சம். மது பாட்டில்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் பிரதாப்பை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நேற்றிரவு புதுவையிலிருந்து மரக்காணம் வரை சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் மதுபாட்டில் கடத்திய காரை விரட்டி சென்று பிடித்த சம்பவம் கிழக்கு கடற்கரை சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்தவர் மஞ்சினி என்கிற சின்ராசு. இவர்களுடைய பூர்வீக இடம் குண்டுசாலை பிரைம் ரோஸ் பள்ளி எதிரில் அமைந்துள்ளது. 1961ஆம் ஆண்டு முருகேசன் கிராமடி சின்ராசு கிராமடிக்கு 84 குடி 15 வீதம் இடத்தை எழுதி கொடுத்திருந்தார். ஆனால் அந்த இடத்தை ஒரு சிலர் போலி பத்திரம் மூலம் அபகரிக்க முயற்சிகள் நடைபெற்றுள்ளது. இது நிலத்தின் உரிமையாளரான கந்தசாமி என்பவர் கவனத்திற்கு வர அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு நிலுவையில் தற்பொழுது இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த 84 குடி 15 விகிதம் இடத்திற்கு உரிமை கொண்டாடி வழக்கில் உள்ள நபர் இன்று ஜேசிபி இயந்திரம் மூலம் இடத்தை சமன் செய்து வந்தார். இது அறிந்து அவர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நிலத்தை போலி பத்திரம் மூலம் இடத்தை ஆக்கிரமித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். மேலும் இதேபோன்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து கந்தசாமி கூறும் பொழுது, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஜேசிபி இயந்திரம் மூலம் இடத்தை அபகரிக்க நினைக்கின்றனர். இதனால் வழக்கு பாதிக்கும் சாட்சிகள் கலைக்கப்படுவார்கள். எங்கள் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று தெரிவித்தார். கந்தசாமி மஞ்சினி என்கின்ற சின்ராசின் பிள்ளை பூர்வீக இடம் 1969ஆம் ஆண்டு
முருகேசன் கிராமணி சின்ராசு கிராமணிக்கு 84:15 விகிதம் இந்த பூர்வீக இடத்தை லழான் குப்புசாமி குடும்பத்தினர் அபகரித்து வந்திருந்தனர். இது சம்பந்தமாக கலெக்டரிடம் 5 வருடத்திற்கு முன்பு மனு அளிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் ஜான் குப்புசாமி குடும்பத்துடன் அந்த இடத்தை தூர்வாருவது, சுத்தம் செய்வது, பூர்வீகமாக இருந்த சமாதியை அகற்றுவது என சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இதுபோன்ற அத்துமீறிய செயல்கள் தவறாகும். இவற்றை கண்டித்து கந்தசாமி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இடிக்கப்பட்ட சட்டவிரோதமாக செயலை உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் கொடுத்துள்ளார். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென நள்ளிரவில் பெய்து வரும் கனமழையால் வெப்பச்சலனம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுவையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் மிகவும் சிரமத்திற்குள்ளாக்கினர். இன்று புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம், முத்தியால்பேட்டை மற்றும் கிராம பகுதியான பாகூர், ஏம்பலம் மற்றும் நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, நேருவீதி, உருளையன்பேட்டை, ராஜ்பவன், அரியாங்குப்பம், அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் வெப்பச்சலனம் குறைந்து குளிர்ச்சியான காற்று வீசுவதால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கினர். சென்னை நோக்கி கடலூர் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு கட்டையில் மோதியதில் காரிலிருந்து 5 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் தனது மனைவி அருள்ஜோதி, சகோதரர் பாலசுப்ரமணியன், அவரது மனைவி சுந்தரி மற்றும் மகன் சஞ்சய் ஆகியோருடன் கியா காரில் கடலூர் நோக்கி நேற்று காலை சென்று கொண்டிருந்தார். காரை பாலமுருகன் ஓட்டி செல்ல புதுச்சேரி கடலூர் தவளக்குப்பம் தனியார் கண் மருத்துவமனை அருகே சென்ற பொழுது பைக்கில் ஒருவர் திடீரென சாலையின் குறுக்கே சென்றுள்ளார். அவர் மீது மோதாமல் இருக்க காரை பிரேக் போட்டு நிறுத்த முயன்ற பொழுது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதியது. இதில் காரில் பயணம் செய்த 5 பேரும் காயமடைந்தனர். தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்கள் உதவியுடன் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று வெளியிடப்பட்ட +1 தேர்வு முடிவில் 97.75 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று +1 தேர்வு முடிவுகள் வெளியானது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்வில் 7610 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 7439 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதன் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 97.75 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 100 பள்ளிகளில் 53 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இதேபோல் தமிழ் பாடத்தில் ஒரு மாணவர் மட்டும் 100 மதிப்பெண் பெற்றுள்ள நிலையில் பிரெஞ்சு, ஆங்கிலம் உள்ளிட்ட பிற பாடங்களிலும் 179 மாணவர்கள் 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மேலும் தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றாமல் மத்திய அரசின் CBSE பாடத்திட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதியது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் உள்ள அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயத்தில் அம்மன் கழுத்தில் இருந்த 1.5 பவுண்ட் தாலி மற்றும் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் பணம் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று காலை கோவிலை நிர்வாகிகள் திறந்த பொழுது உண்டிகள் உடைக்கப்பட்டு பணம் திருடு போய் இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அம்மன் கழுத்திலிருந்த 1.5 பவுண்ட் செயினும் திருடு போயிருந்தது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 60,000 ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. இது குறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் பட்டப்பகலில் கஞ்சா போதையில் வாலிபர் தனது கையை பிளேடால் அறுத்துக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்தமிடம் உள்ளது. இந்த பகுதியில் வாலிபர் ஒருவர் கஞ்சா போதையில் வந்துள்ளார். இருசக்கர வாகனத்தை நிறுத்திய அவர் மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து கையை சரமாரியாக அறுத்துக் கொண்டார். அங்கிருந்த நபர்கள் கையை அறுத்துக் கொள்ள வேண்டாம் என கூறினர். ஆனால் அந்த நபர் கஞ்சா போதையில் இருந்ததன் காரணமாக மீண்டும் மீண்டும் தனது கையை பலமுறை அறுத்துக் கொண்ட வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நீடராஜப்பர் வீதியில் பிரைடல் ஸ்டுடியோவை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி நீடராஜப்பர் வீதியில் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் ABS யூனிசெக்ஸ் சலூன் திறப்பு விழா நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் புதுச்சேரி பார் அசோசியேஷன் வழக்கறிஞர் மற்றும் நோட்டரி பப்ளிக் இந்திய அரசின் இணை செயலாளர் பாலசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். விழாவிற்கு வந்திருந்தவர்களை புருஷோத்த ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்று கௌரவித்தனர். புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வெயிலில் தாழாமல் குடிநீர் குழாயை திறந்து தண்ணீர் பருகும் குரங்குகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் துவங்கி நடைபெற்று வருவதால் பகல் நேரங்களில் வெயிலின் வெப்பம் அதிகளவு காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அதிகளவு வெயிலில் வராமல் பாதுகாத்துக் கொள்கின்றனர். இந்த நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலில் பாதிக்கப்படுகின்றது. விலங்கு ஆர்வலர்கள் பலரும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாத்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு ஒன்று தண்ணீர் குடிக்க சுவரிலிருந்து இறங்கி வந்து தண்ணீர் பருகும். இதே போன்று மற்றொரு குரங்கும் இறங்கி வந்து தண்ணீர் பருகும். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தேவையான நீரை வழங்குங்கள் என்பதை வலியுறுத்தும் விதமாக பரவி வருகிறது. புதுவையில் தனது குட்டியை சாலை விபத்தில் இழந்த தாய் நாய் ஒன்று 5 பேரை துரத்தி கடித்ததில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். வெறி நாயாக மாறியதால் நகராட்சி விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சுப்பிரமணி கோவில் வீதியில் கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் தெருநாய் ஒன்று குட்டிகளை ஈன்று சாலையோரம் வசித்து வந்தது. சம்பவத்தன்று அந்த நாயின் குட்டிகள் சாலையோரம் விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவ்வழியாக சென்ற வாகனம் ஒன்று குட்டிகள் மீது மோதியது. இதனால் நாய்க்குட்டிகள் இறந்து போயின. இதனால் மிகவும் வருத்தத்தில் அலைந்து திரிந்த தாய் நாயானது நாய்க்குட்டிகளை தேடி அப்பகுதி முழுவதும் சுற்றி திரிந்தது. நாய் தான் பெற்ற குட்டிகள் இறந்தது கூட தெரியாமல் வெறி நாயாக மாறியது. இந்த நிலையில் தாய் நாய் அப்பகுதி வழியாக செல்லும் பாதசாரிகளை நோக்கி குறைத்து அவர்களை அச்சுறுத்தி வந்தது. அது மட்டுமில்லாமல் அப்பகுதியின் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளையும் பார்த்து குறைப்பதும் அவர்களை கடிக்கவும் முயன்றது. இந்த நிலையில் இன்று காலை அதே பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன், வேல்முருகன் நகரை சேர்ந்த சிவா, டான் பகதூர், கண்ணன், மீனா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டவர்களை அந்த நாய் கடித்துள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் சாரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று முதலுதவி பெற்றுக் கொண்டனர். அதன் பின் பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இதனால் அந்த பகுதி மக்கள் அவ்வழியாக செல்வதற்கு அச்சப்படுகின்றனர். எனவே அந்த தாய் நாயை நகராட்சி விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மட்டும் 26,113 பேரை நாய்கள் கடித்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 6,532 பேரை குறிப்பாக தெருநாய்கள் கடித்து சிகிச்சை பெற்றுள்ளனர். உயிரிழப்புகள் எதுவும் இதுவரை பாதிக்கவில்லை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த புதுச்சேரி பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்தியாக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர். மாணவி நிவாஷினி 500க்கு 460 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி மகாலட்சுமி 500க்கு 452 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் காவியநாதன் 500க்கு 440 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பெற்றனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகள் நிவாசினி, மகாலட்சுமி, காவியநாதன் ஆகியோரை ஆல்பா பள்ளி குடும்பங்களின் இயக்குநர் தனத்தியாக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். இதில் பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகத்தில் விசைப்படகுகளின் உறுதித்தன்மை மற்றும் அதன் உரிமங்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர். புதுவை மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரையில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. மீன்வளத்தை பெருக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நாட்டுப்படகு, வல்லம் ஆகியவற்றின் மூலம் கரையோரத்தில் மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுவையில் தேங்காய் திட்டு உள்ளிட்ட மீன்பிடி துறைமுக பகுதிகளில் விசைப்படகுகளை மீனவர்கள் நிறுத்தியுள்ளனர். மேலும் படகுகள், வலைகளை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளன. இந்த நிலையில் மீன்பிடி தடைக்காலத்தை பயன்படுத்தி படகுகளின் உறுதித்தன்மையை ஆய்வுக்கு உட்படுத்தி அறிக்கை அளிக்குமாறு மத்திய மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து புதுவையில் மீன்வளத்துறை துணை இயக்குநர் ராஜேந்திரன் தலைமையிலான குழுவினர் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகுகளை ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது படகுகளின் உரிமம், பதிவு சான்றிதழ், டீசல் விநியோக விவர கையேடு, படகின் என்ஜின், GPS சாதனம், படகின் நீளம், அகலம் குறித்த விண்ணப்ப படிவம், பதிவெண் ஆகிய ஆவணங்களின் நகல்களையும் மீனவர்களிடமிருந்து மீன்வளத்துறை குழுவினர் பெற்றனர்.
காரைக்கால் அம்பகரத்தூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த மாதம் 29ஆம் தேதி பூச்செறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தினசரி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா மாரியம்மன் அன்ன வாகனத்தில் தீக்குழி அருகே எழுந்தருளியதை அடுத்து அம்மன் கரகம் முதலில் தீக்குழியில் இறக்கி தீமிதி திருவிழா துவங்கியது. அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை வேண்டிக் கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 28 மாநிலங்களில் கலைப்பயணம் மேற்கொண்ட தெலுங்கானா மாநில ஓவியர் போக்ஷம் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாளை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கலா யாத்ரா போக்ஷம் லைவ் ட்ரைனிங் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 2017 டிசம்பர் துவங்கி நடைபெற்று 2024 ஜூன் 7 முடிவடைகிறது. தெலுங்கானா மாநிலம் சென்னூரை சேர்ந்தவர் ஓவியர் போக்ஷம். இவர் கலைப்பயணமாக காஷ்மீர் முதல் துவங்கி 28 மாநிலம் கன்னியாகுமரி வரை கலைப்பயணம் மேற்கொள்கிறார். தெருவோர மனிதர், கட்டிடம், இயற்கையான இடம், மொழி, பண்பாடுகள், நாகரிகம், மனிதம், தோற்றம், கலை வடிவாக திகழ்வதே பயணமாக துவங்கி நேரடி ஓவியமாக பெரும் மகிழ்ச்சி பெற்று கலைக்கான தனது பயணத்தை துவக்கி வரைந்து கொண்டு உள்ளார். புதுச்சேரி வந்த அவர் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாளை சந்தித்து போஸ்டரை காண்பித்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது புதுச்சேரி கலைமாமணி ஓவியர் முனுசாமி, அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், நுண்கலை ஓவிய ஆசிரியர் ராஜகண்ணன், ஓவியர் அலெக்ஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக இலவச நீர்மோர் பந்தலை பாஜக நகரமாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். புதுவையில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல். கோடை வெயிலின் பொதுமக்களின் தாக்கம் தணிக்க புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் எதிரில் மக்களுக்கு இலவசமாக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி, நுங்கு மற்றும் ரோஸ் மில்க் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். இதில் பாஜக நிர்வாகிகள் துரை கணேசன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயக்குமார், நகர மாவட்ட பொருளாளர் ராம்குமார், மாநில ஓபிசி செயற்குழு உறுப்பினர் சனுஜா, இளைஞரணி நகர மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், அருண்குமார், பார்த்திபன், சசிதரன், ராஜ்குமார், மாதேஷ் உட்பட பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வெளியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு நேற்றிரவு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகாதீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா புறப்பாடு நடைபெறும். முக்கிய நிகழ்வாக வருகின்ற 16ஆம் தேதி வியாழக்கிழமை பாரிவேட்டை நிகழ்ச்சியும், 20ஆம் தேதி திங்கள் அன்று திருக்கல்யாண உற்சவமும், 21ஆம் தேதி செவ்வாய் அன்று திருத்தேர் வீதி உலா நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி புதன்கிழமை தெப்பல் உற்சவமும், 23ஆம் தேதி வியாழக்கிழமை முத்துப்பலக்கு உற்சவம், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விரையாற்று உற்சவம் நடைபெறுகிறது. புதுச்சேரி திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. திமுக பொதுக்குழு உறுப்பினர் JBS ஆறுமுகம் என்கின்ற சரவணன் மற்றும் திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் தணிக்க இலவச நீர்மோர், தர்பூசணி, நுங்கு, இளநீர் உட்பட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் சித்துவிற்கு பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் திமுக மாநில மற்றும் தொகுதி பிற அணி நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி பல்வேறு அரசியல் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் திமுக பிரமுகர் சித்துவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஆளுயர் மாலை அணிவித்தும் தொடர்ந்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
மரக்காணம் அருகே அனுமந்தை குப்பத்தில் நடைபெற்ற எல்லையம்மன் காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மரக்காணம் அருகே அனுமந்தை குப்பத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற எல்லையம்மன் காளியம்மன் கோவில்கள். இந்த கோவில்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 7ஆம் தேதி முதல் கணபதி ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகங்களுடன் முதல் கால பூஜைகள் துவங்கியது. இந்த பூஜைகளை தொடர்ந்து 2ஆம் கால, 3ஆம் கால யாக பூஜைகளும், அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து 5ஆம் கால யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இது போன்ற சிறப்பு ஏகங்கள் மற்றும் பூஜைகளை தொடர்ந்து நேற்று காலை 7ஆம் கால யாக பூஜைகளுடன் கலசம் புறப்பாடு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எல்லையம்மன் காளியம்மன் விமான கோபுரம், விநாயகர், முருகன் உள்ளிட்ட கோவில்களுக்கான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம், புதுவை மாநிலம், செங்கல்பட்டு மாவட்டம், கடலூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேற்படிப்பை தொடர ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கான சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மற்றும் உழவர்கரை தாலுகா எல்லைகளுக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் தங்களது படிப்பை தொடர சாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்களை பெறுவதற்காக சிறப்பு முகாம்களை 13ஆம் தேதி துவங்கி 18ஆம் தேதி வரை பிற்கா அளவில் நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்று முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் காலாப்பட்டில் உள்ள MOH அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாம்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தாலுகா அலுவலகங்களில் மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்கும் வகையிலும் உரிய நேரத்தில் சிரமமின்றி சான்றிதழ்களை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6775 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 87 ரூபாய் 70 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் லட்சணையை பிரம்மாண்டமாக வரைந்த மாணவிகளுக்கு கலாம் உலக சாதனை சான்றிதழ். முதல்வர் சபாநாயகர் பாராட்டி வாழ்த்து. புதுவையிலிருந்து சென்னைக்கு மது கடத்த முயன்ற காரை மடக்கி பிடித்த போலீசார். 30 அட்டை பெட்டிகளில் 1440 மது பாட்டில்கள் பறிமுதல். போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த கும்பல் மீது நடவடிக்கை. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார். நெல்லித்தோப்பு பகுதியில் வெறி பிடித்து அனைவரையும் துரத்தி கடிக்கும் நாய். நடவடிக்கை எடுக்க கோரி நகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.